உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, குரு பகவானின் பெயர்ச்சி. அப்ப இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, வரக்கூடிய ஜூன் மாசம் 2ஆம் தேதி இரவு 1:50 மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி கடகத்துக்கு உச்ச பலத்தோடு குரு பகவான் சேர்றாரு. அப்போ இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம விளக்கமா பார்க்கிறோம். இப்ப குரு பகவான் அப்படின்னா நவ கிரகங்களில் முழு சுப கிரகம் அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய அந்த குரு பகவான் தான் இப்போ பாத்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிறாரு. அப்ப அந்த குரு பகவான் அப்படிங்கிறது முழு சுப கிரகங்கள். அப்ப அந்த குரு இருக்கக்கூடிய இடத்தை விட தான் பார்க்கக்கூடிய தன்னுடைய திருஷ்டியால் எங்கெங்க பார்க்குதோ அந்த பார்க்கக்கூடிய இடத்துக்கு புண்ணியம் அப்படின்னு சாஸ்திர ஐதீகம் இருக்குது. அப்ப அந்த குருவாகப்பட்டது ஒரு இடத்துல பார்க்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துல அந்த இடமாகப்பட்டது தோஷம் பெற்று இருக்கிறது, இல்லை அந்த இடத்துல தோஷம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இருக்குது. இப்போ செவ்வாயோ சூரியனோ சனியோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுடைய ஜாதகத்துல 2ஆம் இடத்துல செவ்வாய், இல்லைன்னா 2, 4, 7, 8 இந்த மாதிரி இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க, இந்த மாதிரி இடத்துல சனி இருக்கிறாங்க, சூரியன் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தோஷம் படைத்த கிரகங்களை அந்த குரு பகவான் பார்க்கும்போது அந்த தோஷங்கள் வேலை செய்யாது. அப்ப அந்த தோஷத்துக்கு பதிலாக புண்ணியத்தை செய்யும். அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வைக்கு அவ்வளவு பலம் இருக்கிறது. ஏன்னா அது முழு சுப கிரகம். அதே சமயத்துல குரு அருள் இல்லையேல், அதாவது பாத்தீங்கன்னா குரு அருள் இல்லைன்னா எந்த ஒரு அருளும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல அந்தஸ்தோட நல்லா வாழணும் அப்படின்னா அந்த குருடைய அருள் இருக்கணும். அப்போ ஒரு மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல செல்வந்தரா செல்வாக்கா காசு பணம் எல்லாமே சம்பாதிச்சு நல்ல திருப்தியா அடுத்தவங்க பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல செல்வந்தரா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு காரணமும் குருடைய அருள் தான். குருடைய அனுகிரகம் இருக்கிறது அவங்களுக்கு. அது போக பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாத்தீங்கன்னா பட்டம் பதவி, ஒரு நல்ல வேலை, ஒரு ஜட்ஜா இருக்கிறாங்க, இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோயில் நிர்வாகத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கோயில்ல தர்மகர்த்தாவா இருக்கிறாங்க. அது போக ஒரு அரசியல்ல ஒரு கவுன்சிலரா இருக்கிறாங்க, ஒரு பிரசிடென்ட்டா இருக்கிறாங்க, ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாங்க, ஒரு எம்பியா இருக்கிறாங்க, ஒரு சிஎம்மா இருக்கிறாங்க, ஒரு பிஎம்மா இருக்கிறாங்க. அப்படி இருக்க வேண்டும் என்றாலும் அவங்களுக்கு அந்த குருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். அப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தர் குழப்பத்துல இருந்து ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா குழப்பத்துல இருந்து அவர் பாத்தீங்கன்னா தவறான பாதையில போயிட்டு இருக்கிறார். அந்த தவறான பாதையில போகிறவர்களை நல்ல பாதைக்கு இழுத்துட்டு அந்த ராங்கான ரூட்ல போறவங்களை சரியான ரூட்ல இழுத்துட்டு வர்றதுமே இந்த குருவுடைய அனுகிரகம் தான். அது போக ஒருத்தர் பாத்தீங்கன்னா துக்கத்துல இருந்து வேதனையில இருந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான இடத்துக்கு வராரு அப்படின்னா அந்த குருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த நல்ல மகிழ்ச்சியான இடத்துக்கு வர முடியும். அது போக பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்ல குடும்பம், ஒரு நல்ல சந்தோஷம், ஒரு நல்ல மக்கள், அவங்களுக்கு நல்ல அக்கா தங்கச்சிக, நல்ல அண்ணன் தம்பிக, இந்த குடும்பத்தோட நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குருடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே இல்லை. பெரும் பணத்துக்கு
பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறாங்க, பல 100 கோடி அவங்க ஆஸ்தி அந்தஸ்து இருக்குது. இதற்கு எல்லாமே காரணம் அந்த குருவுடைய அனுகிரகம் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி, ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் வீரிய விஜயஸ்தானத்தில் அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. யாருடைய வீட்டில்? சந்திர பகவானுடைய வீட்டில். சந்திரன் யாரு? மனகாரகன். அப்ப அந்த மனகாரகனும் குரு பகவானும் ஒன்று சேரும்போது அந்த மனம் தெளிவடையும், மனசுல குழப்பம் இல்லாத நிலை உருவாகும். மனசுல குழப்பம் இல்லைனாவே அவங்க போகக்கூடிய ரூட் கரெக்டா இருக்கும், அவங்க பேசக்கூடிய பேச்சு கரெக்டா இருக்கும், அவங்க எடுக்கக்கூடிய முடிவும் கரெக்டா இருக்கும். அப்ப இதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி பொசிஷன்ல தான் இப்போ குரு சந்திர பகவானுடைய வீட்டுல, அது எந்த இடத்துல? ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல. அப்ப ரிஷபராசிக்கு 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். அப்ப இந்த பீரியட்ல ரிஷபராசிக்காரர்கள் எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க, அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சக்ஸஸ் பண்ண போறாங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அப்போ வந்து ஒரு 4-5 வருஷமா திட்டம் போட்டுட்டே இருக்கிறாங்க, அதுக்கு செயல்படுத்துறதுக்கு தடங்கள் ஆயிட்டே இருக்குது, செயல்படுத்தணும் நினைக்கிறாங்க, முடியல. இந்த பீரியட்ல அவங்க நினைத்தால் அந்த திட்டத்தை, அந்த முயற்சியை செயல்படுத்த முடியும். உறுதியா சொல்ற, கண்டிப்பாக முடியும். ஏன்னா அந்த குரு உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால, அந்த சந்திர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால, அந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசியில உச்சம் பெறுவதால் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு முழு சக்சஸ் இருக்குது. கடந்த ஒரு 5 வருஷ காலமாகவே, ஏன் 3 வருஷ காலமாகவே ரிஷபராசிக்காரர்கள் நல்ல வாழ்க்கை இல்லை, ஊருக்கே உழைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் நல்லது பண்றாங்க. தன் கூட பிறந்த அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா எல்லாத்துக்குமே நல்லது பண்ணி, எல்லாத்துக்குமே உழைச்சு அவங்க நல்ல பேர் வாங்கல. வாழ்க்கையில அவங்களுக்கு கிடைச்சது பூரா அனுபவம் மட்டும்தான். அப்ப அந்த அனுபவம் தான் இன்னைக்கு அவங்களுக்கு சொத்து. அந்த சொத்தால அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர்றாங்க. இனிமேல் அவங்க குடும்பத்துக்கோசரம், அவங்களுக்கோசரம் வாழ வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. அதே குரு பகவான் ஆப்பட்டது, அந்த குரு பகவானுடைய திருஷ்டி, அந்த குரு பகவானுடைய பார்வை கரெக்டா ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குது. இப்போ 7ஆம் இடம் என்பது என்ன? பார்ட்னர் சம்பந்தப்பட்ட இடம். அப்போ வந்து உங்களுக்கும் பார்ட்னருக்கும் சில மனசங்கடங்கள், மனஸ்தாபங்கள்ல வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சா அந்த பார்ட்னர்கிட்ட வந்து பிரிஞ்சுக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பார்ட்னர் சேர்த்து ஒரு தொழில் தொடங்குற மாதிரி இருந்தால் தாராளமாக தொடங்கலாம். ரெண்டுக்குமே நல்ல டைம் தான். அது போக கலஸ்திர ஸ்தானம், ஒரு ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய ஸ்தானம் அந்த 7ஆம் இடம். இப்போ அந்த 7ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரா, இந்த பீரியட்ல யார் எல்லாம் ஒரு பெண்ணும் ஒரு பையனும் இப்போ வந்து மனசார காதலிச்சுட்டு இருக்கிறாங்களோ, அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்ம பெற்றவங்க ஒத்துக்குவாங்களா, ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற குழப்பங்களும் வந்திருக்கலாம். இல்லை அவங்களுடைய பிரச்சனை தெரிஞ்சு அவங்க வந்து பிரேக்கப் ஆகக்கூடிய சூழல் கூட இப்போ இருக்கலாம். இது எல்லாமே எதுவுமே நடக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வாழ்க்கையில இணையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இப்போ உருவாகும், இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால. அது போக ரிஷபராசியில நிறைய பேருக்கு 2 வருஷம் 3 வருஷ காலமா, ஏன் 4-5 வருஷ காலமாக திருமணம் பண்ணக்கூடிய அந்த யோகம் வந்தும், திருமணத்துக்கு அவர்கள் ரெடியாக இருந்தும், நல்ல வேலை இருந்தும், நல்ல வருமானம் இருந்தும், உடல்ல எந்த குறையும் இல்லாமல் நல்ல ஜென்டிலா பர்ஃபெக்டா இருந்தும் அவங்களுக்கு திருமணம் நடக்கல. அவங்களோட மோசமா இருக்கிறாங்க, வேலை இல்லை, நல்ல ஒழுக்கம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் பாருங்க கல்யாணம் ஆச்சு, குழந்தையாச்சு, இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. நான் எனக்கு நல்ல வேலைக்கு போறேன், நல்ல வேலை செய்யறேன், எனக்கு எந்த கெட்ட பேரும் இல்லை, கெட்ட பழக்க வழக்கமும் இல்லை, எனக்கு பாருங்க எதுவுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு
மனசுக்குள்ள வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், இந்த பீரியட்ல அவர்களுக்கு திருமணம் நடக்கும். அப்போ சம்மந்தி ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களை பெத்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை பெத்தவங்க நம்ம பேத்திக்கு கல்யாணம் ஆகுதே, பேரனுக்கு கல்யாணம் ஆகுதே அப்படின்னு அவங்களும் மனதார சந்தோஷப்படக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை மகரத்தை பார்க்குறாங்க குரு பகவான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்கியஸ்தானம், ஒரு புண்ணியஸ்தானங்க. குரு பகவானுடைய திருஷ்டி மகரத்தை பார்க்குது. அந்த மகரத்தினுடைய அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவானும் உங்களுக்கு நட்பு கிரகம். அந்த சனி பகவானையும் குரு பார்த்துட்டார். இது ஒரு அற்புதமான டைம், ஒரு அருமையான டைம். இந்த டயத்துல நீங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரல, உங்களுடைய கடன் எல்லாத்தையுமே கட்டி அடுத்தவங்க பார்த்து பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். இது உண்மை, இது உறுதி. அப்போ பாத்தீங்கன்னா நீங்க இப்ப வெளிநாடு போகணும்னு நினைச்சாலும் போகலாம். வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா இறக்குமதி ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட பிசினஸ் நீங்க செய்யலாம். அது போக உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள், கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருக்கும். இல்லைன்னா எதுவுமே கொஞ்சம் ஒத்து வராமல் போயிட்டு இருக்கும். இந்த பீரியட்ல அப்பாவும் மகனும் சந்தோஷமாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். யாருடைய வீட்டை? குருவுடைய வீட்டை குருவே பார்க்கிறாரு. அந்த வீட்டில் யார் இருக்கிறாங்க? சனி பகவான் இருக்கிறாங்க. சனி பகவான் யாரு? தொழில்காரகன். சனி பகவான் யாரு? உங்களுக்கு நட்பு கிரகம், உங்களுக்கு அதி நட்பு கிரகம். அப்ப தொழிலுக்கு காரகனும் அந்த சனி பகவான் தான். அப்ப இந்த பீரியட்ல ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி, பொன் தொழில் செய்தாலும் சரி, நீங்க எந்த தொழில் செய்தாலும் சரிங்க, அந்த தொழில்ல உயர்வீர்கள். உங்களுக்கு கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இது எல்லாமே படிப்படியாக உயரும். அப்போ நீ கவர்மெண்ட்ல வேலை செஞ்சாலும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே குறையும். ஹோட்டல் தொழிலா, ஜவுளி தொழிலா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா, எந்த தொழிலா இருக்கட்டுங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்ப இந்த சமயத்துல நாம வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, அந்த மகாலட்சுமியை மனதார வெள்ளிக்கிழமை நாள்ல வழிபட்டு வாங்க. அது போக அம்பாளையும் நீங்க வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க. இது எல்லாத்த விட சந்திர பகவான், அந்த சந்திர பகவானை திங்கட்கிழமை நாள்ல வெண் புஷ்பங்கள் இட்டு கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய குறைகள் தீரும். இப்போ கணவன் மனைவிக்குள்ள கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, ஒரு மனஸ்தாபத்தோட ஒரே வீட்டில் இருந்தாலுமே 2 பேரும் ஒரு நல்ல திருப்தியாக இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளும் கண்டிப்பாக தீரும். இந்த பீரியட்ல பெண்களுக்கு ஆபரணங்கள் செய்யக்கூடிய காலம் இந்த காலகட்டங்கள். அப்போ உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் செஞ்சு கொடுப்பாங்க. இல்லை நீங்க அடகு வச்சிருந்த நகைகளை மீட்டெடுக்கலாம். இது கண்டிப்பாக நடக்கும். அப்போ இடம் மாறலாம், வீடு கட்டலாம், நீங்க பார்த்தீங்கன்னா தொழிலும் நல்லபடியாக செய்யலாம். இது எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். அப்போ இந்த பதிவு உங்களுக்கோசரம் தான் நான் தெளிவாக ஆராய்ந்து போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளும் இதுக்கு ஒத்து வரணும். அப்படி ஒத்து வந்தால் மட்டும்தான் நல்ல பலன். இது கோல்சார பலன். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சரியில்லை அப்படின்னா இந்த
இந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மயிலிறகு மாதிரி, மயிலிறகு வந்து ஒரு புண்ணுக்கு மருந்து தொட்டு தொடரணும் எப்படி இருக்கும், கொஞ்சம் பலன் கிடைக்கும். அந்த பலனாகப்பட்டது உங்கள் புண்ணு ஆறுவதற்கு கண்டிப்பாக வேலை செய்யும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. அது போக இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு விருந்து படைக்கும் அப்படின்னு நான் மனசார சொல்லிக்கிறேன். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஜாதகத்தை பார்க்கணும்னு நீங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.